சுக்கிரன் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, அல்லது வந்து பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஈவன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப கடுமையாக அவர்களுக்கு வந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால், அவர்களுக்கு சுக்கிர சக்தி கிடைக்காம இருந்தால், சுக்கிரன் வந்து கண்ணியில் உட்கார்ந்து இருக்காரு, ரொம்ப நீச்சமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்து, அந்த சக்தி இது சுக்கிரன் அல்லது வந்து பார்த்தோம்னா மாரகாதிபதியா இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது பாதகாதிபதியா ஒரு அப்டக்கல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அவர்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு திரைப்படம் சார்ந்த நபர்கள் ஒரு சில பேர் வருவாங்க, அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அதுல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறாங்க சுக்கிரன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்ரீரங்கம் போறதுங்கிறது ரொம்ப பெட்டர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அது சுக்கிரஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது அதனால மட்டும் கிடையாது. கஞ்சனூர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம லோக்கல்லே வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்கு, காமாட்சி அம்மன் கோயில் பின்னால வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கிறது, அங்க எல்லாமே வந்து சுக்கிரஸ்தலம் தான். ஆனா ஸ்ரீரங்கத்துல ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தா, அதற்கு தகுந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் அங்கே செய்யப்பட்டு, சுவாமியை வெள்ளிக்கிழமைக்கு காலங்காலத்தால வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. முதல் நாள் வந்து கோயில் கதவு சாற்றி இருக்கும். அந்த அவ்வளவு அந்த மந்திரங்கள் மற்ற விஷயங்கள் அவர்கள் செய்யக்கூடிய பூஜைகள் அத்தனை சக்தியுமே அதுல வந்து தேக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதை கரெக்டா அந்த சுக்கிரவாரத்துல அந்த கதவு திறக்கும் பொழுது, அந்த விஸ்வரூப தரிசனத்துல உள்ள போகும்பொழுது, மார்பிலே வந்து உடல்ல வந்து மேல் அங்கி இல்லாமல் ஆண்கள் பர்டிகுலரா அவங்க போகும்பொழுது வந்து பார்த்தோம்னா, அவர்கள் முழுமையாக அந்த ஒரு சக்தியை சுவீகரித்துக் கொள்வார்கள். அது நம்ம இதெல்லாம் தான் நம்ம வந்து எனர்ஜி சென்டர்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா சுவீகரித்துக் கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். ஒரு நாளில் போயிட்டா வந்துருமா அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய எந்த நிலைமையில அவங்களுக்கு அது தேவைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், எந்த மாதிரியாக கிரக நிலைகள் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதுங்கிறது முக்கியம்.